பழனிக்கு அப்புறம் 3வது இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போகருடைய வழித்தோன்றல் பிரகாரம் இங்க ஆலயம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிலையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. எப்படி பழனியில காலையில சுவாமி மேல வேர்க்கக்கூடிய நீரை கௌபீன தீர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்களோ, அதே போல இந்த சுவாமி மேல வேர்க்கும் வெடிகாலம்பர அதை அபிஷேகமா எடுத்து ஒரே ஒரு சொம்பு ஜலமா கூட்டி அபிஷேகம் பண்ணி எடுத்து வரவங்களுக்கு ஒவ்வொரு உத்திராணி கொடுத்துருக்கோம். ஹலோ மக்களே, இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா, பழனி முருகர் நம்ம பூந்தமல்லியில் இருக்காருன்னு கேள்விப்பட்டிருந்தேன். அதான் அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருந்தாலும் கூகுள் மேப்ல ஸ்ரீ நவபாசான ராஜ முருகர் டெம்பிள்னு போட்டாலே உங்களுக்கு கரெக்ட் லொகேஷன் வந்துடும். போற வழியிலேயே நீங்க பார்க்கலாம், அங்க போர்டு வச்சிருப்பாங்க கோவில் செல்லும் வழின்னு. இந்த முருகன் கோயிலுக்கு உங்க மனசார எது வேண்டினாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறிடும். அண்ட் இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் சிறப்பு, இந்த கோபுரம் மொத்தம் 9 அடுக்கா அமைஞ்சிருக்கு. 9 அடுக்கும் ஒரு பாசானத்தை குறிப்பிடுகிறது. என்ட்ரன்ஸ்ல விநாயகர் சிலை இருக்கும். நீங்க விநாயகரை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். இந்த கோயில்ல முருகர் மட்டும் நவபாசனம் கிடையாதுங்க. வராகி அம்மன் அண்ட் வடபழனி சித்தரும் நவபாசனத்துல தான் இருக்காங்க. இங்க சிவலிங்கம் பாதரசத்துல ஸ்ரீ கைலாசநாதரை காட்சி அளிக்கிறாரு. இங்க மொத்தம் 27 நட்சத்திரங்களுக்கான சிலைகளும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை குறிக்கிறது. நாகதோஷம், நாகங்களால் தீண்டுதல் இருந்தால் இங்க ஒரு விளக்கு போடும்போது அதெல்லாம் சரியாகணும் சொல்றாங்க. வடபழனி சித்தர் சொன்ன ஞான வாக்கியம் பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று. எவ்வளவு பேருக்கு இந்த வாக்கியத்துக்கு மீனிங் தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலரா காட்டும். இந்த கோயில்ல ஒரு செவத்துக்கும் அருமையான வாக்கியம் இருக்குங்க. இங்க முருகரோட 6 படைகளும் நீங்க பார்க்கலாம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, ஒரு படைக்கும் அதோட விளக்கத்தோட கீழே போட்டிருக்காங்க. அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம இன்னைக்கு தரிசிக்கக்கூடிய கோயில் பாத்தீங்கன்னா நவபாஷான ராஜமுருகர். பழனிக்கு அப்புறம் 3வது இடம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னா போகருடைய வழித்தோன்றல் பிரகாரம் இங்க ஆலயம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிலையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. முதல் சிலை 2 சிலை போகர் செஞ்சார். பழனியில ஒரு சிலையும், கொடைக்கானல்ல மலைக்கு மேல பூம்பாறை அப்படி கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தை வேலப்புறம் சித்தர்களுடைய வழித்தோன்றல் சித்தர்கள் செய்த சிலை அது. இங்க பூந்தமல்லிக்கு மிக அருகில் 1.5 கிலோமீட்டர்ல வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்ற கூடிய ரோட்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவில். தாம்பரம் டு மீஞ்சூர் பைபாஸ் சாலை ஓரம், சர்வீஸ் ரோடு ஓரம் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு கோவில் அப்படின்னாவே அந்த கோவிலுடைய கோபுரத்தை வச்சு நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய ஆலயத்தில் அமைந்திருக்க முருகருடைய கோபுரம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். 9 அடுக்கா பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுக்குலயும் 8 துளைகள் வச்சிருக்காங்க. மொத்தம் 72 துளைகள் இருக்கு. இந்த 72 துளைகளும் நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகளை குறிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. மற்ற கோபுரத்தில் போல இந்த கோபுரத்தில் உள்ள பாத்தீங்கன்னா வெற்றிடமாக இருக்கும். இந்த எந்த திசையிலிருந்து காத்து வந்தாலும் இந்த 72 துளைகள் வழியா உள்வாங்கி சுவாமி மேல பட்டு வெளியே வரும்போது அந்த காத்து சஞ்சீவினி மூலிகை காத்தா வருது. அதனால்தான் பக்த மெய் அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு சட்டையை கட்டிட்டு சுத்தி வாங்க சொல்றாங்க. இந்த காத்து சஞ்சீவினி மூலிகை காத்து நம்ம மேல படும்போது சின்ன சின்ன சரும பிரச்சனைகள், தீய சக்தியினுடைய தாக்கங்கள், கண் திருஷ்டிகள் இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை காத்துக்கு இருக்கு. இந்த காத்தினுடைய மகத்துவம் பார்த்தோம்னா இன்னும் சொல்லணும்னா விரிவா பஞ்சலோகம் சொல்லக்கூடிய இரும்பு, தங்கம், வெள்ளி, செப்பு, பித்தளை இந்த மெட்டல்கள் மேலாம் அந்த காத்து படப்பட கொஞ்ச நாள் அது கவனிக்காம விட்டோம்னா கொஞ்ச நாள் அது கருத்து போயிடும். தன்னுடைய ஸ்திரத்தன்மை இழக்கக்கூடிய அளவுக்கு அந்த காத்துக்கு பவர் இருக்கு. அதே காத்தை நாம சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடிய அருமருந்தா இருக்கு. எப்படி பழனியில காலையில சுவாமி மேல வேர்க்கக்கூடிய நீரை கௌபீன தீர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்களோ, அதே போல இந்த சுவாமி மேல வேர்க்கும் வெடிகாலம்பர அதை அபிஷேகமா எடுத்து ஒரே ஒரு சொம்பு ஜலமா கூட்டி அபிஷேகம் பண்ணி எடுத்து வரவங்களுக்கு ஒவ்வொரு உத்திராணி கொடுத்துருக்கோம். அந்த தீர்த்தம் சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது. சகல வியாதிகளை தீர்க்கக்கூடிய அளவுல இந்த சுவாமி கிட்ட தான் மெடிசனா இருக்குது. காப்பு பண்ணியிருக்கிற விபூதி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை போக்குறது இந்த சுவாமி. பெரியவங்க சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதனால இந்த ஆலயத்துல நம்ம என்ன மனசுல உத்தேசிச்சு வரமோ அதை சுவாமி கிட்ட ஸ்திரமா தீர்க்கமா கேட்கும் போது அத்தனையும் அனுகிரகம் பண்ணி கொடுக்கறது சுவாமி. இந்த இறைவனை தரிசிக்கிறது பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பிராப்தம், சித்தர்கள், மகான்களுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் அந்த இறைவனை தரிசிக்க முடியும். வாழ்வில் நம்மளுடைய 3 விஷயங்களை இந்த இறைவனை தரிசிக்கும் போது நம்ம பெறுறோம். இக ஜென்மம், பூர்வ ஜென்மம், ஜென்ம ஜென்மாந்திரம் சொல்லக்கூடிய கர்மாக்களை 1% குறைக்கிறோம்.
பித்துரு சாபம், பித்துரு தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த இறைவன் கிட்ட இருக்கு. நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்குற இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார். இந்த உலகமே இயங்குறது பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் 9 கோள்களால் தான். அந்த 9 கோள்களுடைய சாராம்சம் தான் அந்த நவபாஷான முருகர். அந்த 9 பாஷாணத்தினுடைய விஷத்தை முறிச்சு மருத்துவ குணத்தோட அபரிவிதமான சக்தி கொண்ட 96 மூலிகைகளை இந்த சுவாமிக்குள்ள சேர்த்திருக்கிறாங்க. அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிடும் போது நமக்கு அது வித்தியாசத்தை உணர முடியும். நாவில் இருக்கும்போது சுவை தெரியாது. இந்த தொண்டை கண்டம்ன்ற சொல்லக்கூடிய இடத்துல போன பிறகுதான் லைட்டா இனிப்பு உங்களால் உணர முடியும். அதே மாதிரி காப்பு பண்ண விபூதி அதே மாதிரிதான். அந்த நார்மலா இருக்கக்கூடிய விபூதி போல இல்லாம இந்த விபூதி வந்து மெடிசனா மாறுறதுனால சாப்பிடும்போது நமக்கு அந்த மருத்துவ குணத்தை உணர முடியும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி சித்த புருஷர்கள் ஒரு கவியாவே பாடி இருக்கிறாங்க. மனித குலத்திற்கு வியாதின்னு பாத்தீங்கன்னா 4448 வியாதிகள் வரும் சொல்லியிருக்காங்க. அத்தனை வியாதியும் போக்கக்கூடிய அருமருந்து அந்த சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய விசேஷமான விபூதி பிரசாதங்களா இருக்குன்னு சொல்லலாம். தீர்த்தமும் இருக்கு, அந்த காத்தும் அதே போல இருக்கு. வியாதியை போக்குறதுல இவர் வைத்தியநாதரா இருக்கிறதுனால இந்த ஆலயத்துல வர பக்தர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெல்லம், நாட்டு சக்கரை, தேன் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. விபூதி, சந்தனம், குங்குமம் வாங்கி கொடுத்து இல்லாம இந்த திருமணம் ஆகாதவர்கள் பையனா இருந்தாலும் பெண்ணாலும் இருந்தாலும் 2 மாலை வாங்கி வந்து சுவாமி கிட்ட சாத்திட்டு ஒரு மாலை அவங்க கழுத்துல போட்டு 9 முறை வலம் வரும்போது திருமணம் கைகூடி வரணும் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அது சீக்கிரம் கூடி வரும். ஜாதக ரீதியா தோஷங்கள் இருக்கிறவங்க, சொத்து சம்பந்தப்பட்டதுல பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த டாக்குமெண்ட்ல வந்து சுவாமியாண்ட வச்சு பூஜை பண்ணி பண்ணாங்கன்னா அதில் சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. பக்தர்களுடைய வாய் வழி செவி வழி கேட்டதா இங்க நிறைய இதுவாயிருக்கு. அதனால இங்க இந்த இறைவனை நாம கண்ணுறும் போதே நம்மளுடைய மனசையும் புத்தியும் சுவாமி தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருக்காரு. இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா வடபழனி சித்தர் பீடம்ன்ற அறக்கட்டளை இயங்குது. நவயோக தியான மையம்ன்ற முறையில இங்க பண்ணிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை காலையில 6 மணிக்கு சந்திரக்கலை தியானம் இலவசமாக செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம வர கீழே வைத்தியசாலையும் இயங்கிட்டு இருக்கு. நித்தியபடியில அன்னதானம் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க இது பக்தர்களுடைய நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த கோயில ரிஜிஸ்டர் பாத்தீங்கன்னா நவபாஷான ராஜமுருக பக்த அன்பர்கள் குழுன்ற பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால இதுல இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் இதனுடைய பங்குதாரர்களாக இந்த ஆலயம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கும். ஆனா இந்த கோவில பாத்தீங்கன்னா 2 நாகம் இருக்கும். ஒருவர் கீழே ஒரு நாகம் இருக்கும். சுவாமி பாத்தீங்கன்னா பழனியில இருக்கிற மாதிரி தென் திசை நோக்கி இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்தை தேர்வு செய்ததை பாத்தீங்கன்னா குரு வடபழனி சித்தர் தான் தன்னுடைய சீடருடைய கனவில் வந்து இந்த பக்கம் தென் திசை நோக்கி இந்த மென அமைச்சு இருக்கும். அதுல ஒரு பாம்பு பூத்து இருக்கும். அந்த இடத்த இது பண்ணாங்க. இந்த ஆலயம் கட்டும் போது வைத்தியருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. சுவாமிய சிலையை சேதப்படுத்திடுன்ற மாதிரிலாம் சில மிரட்டல்கள்லாம் விட்டு இருந்தாங்க. அத குரு கிட்ட அவர் வந்து ஒரு உத்தரவா கேட்கும் போது என்ன நானே பாத்துக்குவேன், அந்த சிலையை அவர் பாதுகாத்துவார்னு சொல்லி ஒரு வார்த்தையா சொல்லி முடிச்சாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாம்பு சுவாமி சிலை செஞ்ச பிறகு நல்ல பாம்பு அவர் கூட இருந்தது. நானும் இங்க இருக்கிறேன்றதுக்கோட அது தன்னுடைய சாட்சியா இருக்கணுன்றதுக்காக தன்னுடைய சட்டையை உரிச்சு வச்சிருக்கு. நீங்க மேல பாத்தீங்கன்னா அந்த குருவோட போட்டோ பக்கத்துல போட்டு அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னா வடபழனி சித்தரும் நவபாஷணத்துல செஞ்சிருக்காங்க. மௌன குருவா இருக்கிறாரு அவரு. நம்ம என்ன குரு கிட்ட கேட்கிறோமோ அது அத்தனையும் கிடைக்கும். ஏதோ ஒன்றும் பாத்தீங்கன்னா குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆலய நிர்ணயித்த ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் குருவினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சது. அவருடைய மகா குரு அரிந்தனார்க்கினியாருடைய குருவும் இவருடைய வடபழனி சித்தருடைய குரு அருள் கிடைச்சதுனால்தான் இந்த நவபாஷணம் இருக்கக்கூடிய விஷத்தை முறிச்சு மூலிகையாக்கி அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவு இறைவன் அவருக்கு பாக்கியம் கொடுத்தார். அப்படியாப்பட்ட அந்த இறைவனை நாம தரிசிக்கிறது நம்மளும் பெரும் பாக்கியம் செஞ்சவங்க தான். அத்தனை பேருக்கும் இதுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா பழனியில போய் நம்ம அந்த அளவுக்கு சுவாமியை தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு குறைபாடுகள் இல்லாம மக்கள் தங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறணுன்றதுக்கோசம் ஒரு உயரிய எண்ணத்திலேயே இந்த ஆலய நிறுவனர் கு ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் இது பண்ணியிருக்கிறாரு. வடபழனி சித்தருடைய நேரடி சீடர் இவரு. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.